அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் முதலாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மேசராசி. இந்த மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமையப்போகுது, இந்த மேசராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது அந்த மாதத்துக்குரிய சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் ஒரு சில வரிகளில் சொல்லலாம். கார்த்திகை மாதம் அப்படின்னாவே ஐயப்பன் மற்றும் முருகனுக்கு உகந்த மாதம். இந்த மாதம் பக்தர்கள் மாலை அணிந்து கோவிலுக்கு செல்வது ஒரு வழக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றுவாங்க. அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதத்தில் யாருக்கெல்லாம் நன்மையாக அமைந்திருக்கு, நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு, எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கும், உங்களுக்கு பண வரவு இந்த மாதத்தில் கிடைக்குமா, இந்த வாரத்தில் ஏதாவது உங்களுக்கு நன்மை கிடைக்குதா அல்லது தீமை கிடைக்குதா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, இந்த மேசராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா, நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறுவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது. ஏன்னா நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சரி, நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமையிருக்கு. யாருக்கும் இந்த டைமு நீங்கள் வாக்கு கொடுக்காதீங்க. நானாச்சு, நான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் நீங்கள் வாக்கு கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். அதே மாதிரி அப்படி காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு அமையறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க, யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. தொழில் வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. நிதானமாக இருந்தீங்கன்னாவே அது சாதகமாக உங்களுக்கு அமையும். இந்த டைமு அவசரப்பட வேண்டாம், கோபத்தையும் பாராட்ட வேண்டாம், கொஞ்சம் நிதானமாக இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரமாக கொஞ்சம் செலவு செய்வீங்க. அந்த ஆடம்பர செலவெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நிதானமாக என்ன உங்களுக்கு தேவையோ அதற்கான செலவு மட்டும் செய்யுங்க. பொறுமை ரொம்ப 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 முக்கியங்க. அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக இருங்க. உழைப்புக்கேற்ற பலன் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியமும் இந்த டைமு கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற யோசனை கூட இந்த டைமு வரும். உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்கெல்லாம் படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. சரி, இந்த மேசராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக நல்ல ஒரு சொல்யூஷன் வாங்க. நான் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கிறேன், எனக்கு அதில் வருமானமே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆனாலும் நான் அதற்கான வருமானம் கிடைச்சாலுமே அது உடனே செலவாகிற மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணேன்னா இதெல்லாம் கொஞ்சம் சரியாகும், எளிமையான பரிகாரங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதற்கெல்லாம் நல்ல ஒரு சொல்யூஷனுக்காக தான் மேலே ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு எளிமையான பரிகாரங்கள் மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். இந்த மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இந்த வாரத்தில் நடைபெறும். திருமணத்திற்காக முயற்சி செய்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் கூட படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மருத்துவம், இராணுவம், தீயணைப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன இடமாற்றமோ அல்லது பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த டைமு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. சின்ன சின்ன போட்டிகள் உங்களுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதற்காக கொஞ்சம் கூடுதலாக
கூடுதலாக படிப்பில் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா அந்த போட்டித் தேர்வெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அதனால் உங்களுடைய ஆசிரியரோட பாராட்டும் கிடைக்கும், உங்களுடைய பெற்றோரோட பாராட்டும் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் பாடங்களை படிக்கும்போது கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கலந்து ஆலோசித்து அதற்கு ஒரு சொல்யூஷன் பெற்றுக்கோங்க. சரி, இந்த மேசராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரையிலும் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் போன வாரத்தில் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பொறுமையும் உங்களுடைய நிதானத்துக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த டைம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய பொறுமை இந்த டைம் அதிகமாகவே இருக்கிறதுனால எப்பவுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. ஆனால் இந்த டைமு நிதானமாக இருக்கீங்க. நிதானமாக இருக்கிறதுனாலே என்னமோ இந்த வாரம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த டைமு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசித்து செயல்படுங்க. பக்கத்தில் பேசும்போதும் கூட கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்கன்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. அது முடியாத பட்சத்தில் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு விளக்கு ஏற்றி வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த 2 விஷயத்தையும் இந்த மேசராசி அன்பர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இந்த 2 விஷயத்தையும் செஞ்சுட்டு வாங்க. இந்த மேசராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுப்பீங்க. அதனாலே என்னமோ உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் அவங்களுடைய வீடு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வசதியாக ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்கு குடியேறுற மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு அமையும். அரசு பணியாளர்களை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த அந்த பதவி, சம்பளம் இதெல்லாம் உங்களை தேடி வர இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி விண்ணப்பிச்சிருப்பீங்க வேலைக்காக. அது கிடைக்குமா அப்படின்னு காத்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த வேலை கூட இந்த டைம் உங்களை தேடி வரருக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய அந்தஸ்து படிப்படியாக உயரக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அப்படின்னே சொல்லலாம். மாணவர்கள் ரொம்ப அக்கறையாக பாடங்களை படிங்க. தேர்வுலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும். சொந்த பந்தங்களுக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இது நான் வரையிலும் இருந்திருக்கும். அந்த கருத்து வேறுபாடெல்லாம் கூட படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். செய்கிற தொழிலில், வியாபாரத்தில் இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுவுமே இந்த டைமு நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கேளிக்கையாக பேசுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. ஆடம்பர செலவு வேண்டாம். அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க. உறவுகளுடன் எங்கேயாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி ஆன்மீக தலங்களுக்கு சென்று வர்றதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் நீங்கள் செயல்பட போகிறீங்க. உங்களுடைய தாயோட அன்பும் அரவணைப்பும் இந்த டைமு கிடைக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கற்பனை வளம் கொஞ்சம் அதிகமாகவே இந்த டைம் இருக்கும். கதை, கவிதை இந்த மாதிரி ஏதாவது எழுதுறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு புதிய முயற்சியே இந்த டைமு இறங்குவீங்க. உங்களுடைய தொழிலே இருக்குதுன்னா கூட அதில் இந்த மாதிரி செஞ்சால் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி புதுவிதமான முயற்சியில் இந்த டைமு ஈடுபடுவீங்க. அதனால் நல்ல ஒரு லாபம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த டைமு கையெழுத்தாகும். ஒரு சிலர்லாம் இடம் வாங்குவதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபடுவீங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தேடித்தரும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இடையூறுகளும் இருக்கும். கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. கண்டிப்பாக அந்த இடையூறுகள்லாம் தானாகவே சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பொறுமையாக மட்டும் இருங்க. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே தன வரவு தாராளமாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைமு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய மனைவி உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசகராக இந்த டைம் இருப்பாங்க. திடீர்னு ஒரு சிலர்லாம் வெளியூர் செல்வதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது. வெளியூர் பயணம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இல்லத்துலேயும் ஏதாவது ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி இந்த டைமு நடைபெறும். இந்த மாதிரி
இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மேசராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு விளக்கு போட்டுக்கிட்டு வாங்க. 9 வாரம் இப்படி செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ.